கைஸ் கோட் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே நம்புறேன். நான் தான் அவங்க கல்லைமணி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராபுரத்தில் இருக்க யமகா ஸ்டோரூமுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா பைக் ஒன்று டெலிவரி எடுக்கிறாரு. என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டி எடுக்கிறாரு. வாங்க அப்படியே ஸ்டோரூமுக்குள்ளே போகலாம். ஸ்டோரூமுக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு ஸ்டோரூம் ஃபீலே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரூம் மாதிரியே தெரியல. சரின்ட்டு நம்ம எம்டி பைக் தான் எடுக்கிறோம். இதை புக்கிங் பண்ணி தான் நம்ம வர வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே ஸ்டாக்கே இல்லை. எம்டி புக்கிங் பண்ணி வர வச்சு ஒரு 1 மந்த் டிலே பண்ணிட்டாங்க. சரின்ட்டு இன்றைக்கி தான் நமக்கு கிடச்சிது. அண்ணாவோட அப்படியே பைக்கை பார்த்தோன்னே அண்ணனுக்கு ஒரு ஆனந்தம். அப்படியே என்ன ஒரு ஆனந்தம், அந்த கரடி வாயனுக்கு மாரி அண்ணனுக்கு ஒரு ஆனந்தம். சரின்ட்டு அப்படியே உட்காந்து பார்த்தாரு. உட்காந்து அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்த்தாரு. டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இது H1 மாடலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 155 போகணும்னு சொன்னாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா பைக்கை இஎம்ஐயில் தான் எடுக்கிறாரு. அண்ணா ரொம்ப வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுருக்காரு. இஎம்ஐயில் தான் பைக் எடுக்கிறாரு. அவங்க அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. சரின்ட்டு அண்ணா மோதிரம் நான் ஏதோ இன்றைக்கி அடமானம் வச்சு தான் அந்த பைக் எடுக்கிறேன்னு சொன்னார். சரி இருக்கட்டும், நான் இஎம்ஐயில் எடுக்கிறதுனால பணம் கம்மியாக தான் கட்டுறாரு. இதோட ப்ரைஸு 230. மாதம் டியூ பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபா கிட்ட வருது. எவ்வளோ 2 வருஷம் டியூ போட்டிருக்காரு அண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். ஆனால் சைன் மட்டும் என்னன்னு தெரியல, அதிகமாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அண்ணனே ஒரு 3-4 சைன் பண்ணிட்டாரு. சரின்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுற வரையும் வண்டி நீங்கள் ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, விரட்டக்கூடாது, நாங்கள் மீட்ரு எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருப்போம் அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் நம்ம கட்டணும். அமௌண்ட் பாருங்கள், அண்ணா நகையை வச்சு தான் அந்த பணத்தை ரெடி பண்ணார். சரின்ட்டு அப்புறம் அமௌண்ட்டை கட்டின உடனே நம்மள்ட்ட வண்டி புக்கு எல்லாமே அந்த கவரில் போட்டு நம்மள்ட்ட தந்துடுவாங்க. நீங்கள் சங்கராபுரத்தில் வந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதோட அண்ணா புக்கையும் அந்த வண்டி ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கும் போது அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமேட்டு வெளியே நிறுத்தி ஒரு எலுமிச்சப்பழம், வேறு எதுவுமே கிடையாது, அதை மட்டும் நசுக்கி கொடுத்தாங்க. அவங்க அப்பா கையிலே வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னார் அண்ணா. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.